ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், சிறகடிக்க ஆசை நாளைக்கு எபிசோட் பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மீனா மேலே இருக்கிற கோவத்தில் ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு வராங்க. அப்போ மீனா முத்துக்கிட்ட கேட்குறாங்க, என் தம்பியை ஏன் இந்த அளவுக்கு வெறுக்கிறீங்க, அவன் என்னங்க பண்ணான் அப்படின்னு கேட்குறாங்க. முத்து சொல்கிறாங்க, அதை நான் சொன்னால் உன் குடும்பத்தில் யாரும் தாங்கிக்க மாட்டீங்க. ஃபர்ஸ்ட் அந்த சிட்டி கூட சுற்றுறதை நிறுத்துன்னு உன் தம்பிக்கிட்ட சொன்னேன். ஆனால் அவன் என் பேச்சை மதிக்காமல் அவன் கூடயே தான் இன்னும் சுற்றிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க, அவன்கிட்ட நிறைய தடவை நான் சொல்லி பார்த்துட்டேங்க, ஆனால் அவன் கேட்க மாட்டான். ஆனால் கொஞ்ச நாள் ஆனால் அவன் கண்டிப்பாக சரியாயிடுவான் அப்படின்னு சொல்கிறாங்க. முத்து பெட்ஷீட் தலகாணி எல்லாத்தையும் எடுத்து கீழே போடுறாரு. அப்போ மீனா கேட்குறாங்க, கீழே படுக்க போறீங்களா, வேண்டாங்க நீங்க மேலேயே தூங்குங்க அப்படின்னு சொல்றாங்க. அப்போ முத்து சொல்றாங்க, நான் கீழே தூங்க மாட்டேன், நீ தான் கீழே தூங்க போற, நான் மேலதான் படுத்து தூங்குவேன் அப்படின்னு சொல்றாரு. அதுக்கப்புறம் முத்தும் படுத்து தூங்கிடுறாங்க. உடனே விஜயா ரூமை விட்டு வெளில வந்து என்ன நடக்குதுன்னு பாக்குறாங்க. அப்போ மீனா போயிட்டு விஜயா கிட்ட கேட்குறாங்க, இப்போ உங்களுக்கு சந்தோஷமா அத்தை, நீங்க நினைச்சது எல்லாம் நடந்துருச்சு அப்படின்னு சொல்றாங்க. விஜயா சொல்றாங்க, இன்னும் பெருசா ஏதாவது நடக்கும்னு நினைச்சேன், பரவாயில்ல இந்த அளவுக்கே நடந்துச்சு, இதுவே போதும். அவனுக்கு இப்பதான் உன்னை பத்தி தெரிஞ்சிருக்கு, கொஞ்ச நாள் குடிக்காம இருந்தா இப்ப திரும்பவும் குடிக்க ஆரம்பிச்சுட்டான், ரொம்ப சந்தோஷமா இருக்கு, எனக்கு இப்போ அல்வா சாப்பிடணும் போல இருக்கு அப்படின்னு விஜயா சொல்றாங்க. அதுக்கப்புறம் மீனாவும் அழுதுகிட்டே படுத்து தூங்கிடுறாங்க. அடுத்த நாள் காலையில முத்து வேலைக்கு கிளம்பிட்டாரு. மீனா கிட்ட எதுவுமே பேசல. மீனா போயிட்டு பேசுறாங்க முத்து கிட்ட, ஆனா அவர் பேசாமலே வேலைக்கு கிளம்பி போயிடுறாரு. மீனாவோட அம்மா மீனாவுக்கு கால் பண்றாங்க, நேத்து மாப்பிள்ள வந்தாரு, ரொம்ப கோவமா போனாரு, வீட்டுல வந்து ஏதாவது பிரச்சனை பண்ணாரா, உங்ககிட்ட சண்டை போட்டாரா மீனா அப்படின்னு கேக்குறாங்க. மீனா சொல்றாங்க, இல்லம்மா சண்டைலாம் எதுவும் இல்லை, இப்போதான் அவர் வேலைக்கு கிளம்பி போனாரு அப்படின்னு சொல்றாங்க. உடனே மீனாவோட அம்மா கேக்குறாங்க, அப்ப ஏன் உன் குரல் ஒரு மாதிரியா இருக்கு, உண்மையை சொல்லு மீனா, மாப்பிள்ள உங்ககிட்ட சண்டை போட்டாரா அப்படின்னு திரும்ப திரும்ப கேட்குறாங்க. சொல்றாங்க, இல்லம்மா நான் உண்மையை தான் சொல்றேன், சரி நீ பாரு எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு போனை கட் பண்ணிடுறாங்க. இதோட நாளைக்கு எபிசோட் முடிஞ்சிருச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.